வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான தேர்வுகளால் ஆனது. சில தேர்வுகள் சிறியவை, ஆனால் சில தேர்வுகள் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவு முக்கியமானவை. எங்கு வாழ்வது, எந்த வேலையை தேர்ந்தெடுப்பது, யாரை நம்புவது போன்ற முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது நாம் இயல்பாகவே நல்ல ஆலோசனையை தேடுகிறோம், நம்பகமான தகவல்களை காண முயல்கிறோம், மேலும் சிறந்த பாதையை பற்றி சிந்திக்கிறோம். தவறுகளை தவிர்க்கவும் சரியான தேர்வை செய்யவும் நாம் விரும்புகிறோம். 1 சாமுவேல் 23-7 தாவீது ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறார். தாவீதை கொல்ல விரும்பும் சவுல் மன்னன் அவர் கெய்லாவில் இருப்பதை கேள்விப்பட்டு அங்கு சுவர்களும் கதவுகளும் உள்ள இடத்தில் அவர் சிக்கிக் கொள்வார் என்று நினைத்து அவரை பிடிக்க வருகிறார். ஆனால் தாவீது பயத்தில் அவசரமாக செயல்படவில்லை. அவர் மிக முக்கியமான ஒன்றைச் செய்தார், அதாவது கடவுளிடம் ஞானத்தை கேட்டார். தாவீது பிரார்த்தனை செய்து கடவுளிடம் கேட்டார், கடவுளோ சவுல் வருவார் என்றும் கெய்லாவின் மக்கள் அவரை ஒப்படைப்பார்கள் என்றும் சொன்னார். பின்பு தாவீது புத்திசாலித்தனமான முடிவை எடுத்து அங்கிருந்து வெளியேறி அந்த ஆபத்தை தவிர்த்தார். இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கொடுக்கிறது. சிரமங்களை சந்திக்கும் போது நாம் ஒரு நிமிடம் நின்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையின் உண்மையான தன்மை என்ன? எனக்கு முன்னால் உள்ள பாதைகள் என்ன? சரியான தேர்வு எது? சில சமயங்களில் உணர்ச்சிகள் நம் தீர்ப்பை மங்கலாக்குகின்றன. பயம், கோபம், மற்றவர்களின் அழுத்தம் ஆகியவை தவறான தேர்வுகளை செய்ய வைக்கலாம். ஆனால் நேரம் எடுத்து தகவல்களை பகுத்தாய்ந்து ஞானத்தை தேடி கடவுளிடம் வழிகாட்டுதலை பெற்றால் தேவையற்ற துன்பங்களை தவிர்த்து வாழ்க்கையின் பாதையை நோக்கி நடக்க முடியும். இயேசுவும் எப்போதும் தாம் பிதாவாகிய கடவுளின் சித்தத்தை பின்பற்றினார். சில சமயங்களில் ஆபத்தை தவிர்த்தார், ஆனால் சிலுவையை சுமக்க வேண்டிய நேரத்தில் அதை தவிர்க்கவில்லை. இயேசு தனக்கு முன்னால் உள்ள துன்பத்தை அறிந்திருந்தார், ஆனால் மனித குலத்தின் மீட்புக்காக அந்த பாதையை தேர்ந்தெடுத்தார். அவரது முடிவு பயம் அல்லது மக்களின் அழுத்தத்தால் எடுக்கப்பட்டதல்ல, மாறாக கடவுளின் சித்தத்தையும் நோக்கத்தையும் அடிப்படையாக கொண்டது. இயேசுவை பின்பற்றும் நாமும் தனியாக எல்லாவற்றையும் முடிவு செய்ய வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருக்கிறார், நம் இதயத்தில் பேசுகிறார், நாம் கேட்கும்போது ஞானத்தை தருகிறார். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நாம் அந்த குரலை செவிமடுக்க நேரம் எடுக்கிறோமா என்பதுதான். பெரிய மற்றும் சிறிய அனைத்து தேர்வுகளிலும் நாம் நின்று உண்மையை தேடி கடவுளின் வழிகாட்டுதலை செவிமடுக்கும் நபர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும்போது நாம் உறுதியுடன் கடவுளின் சித்தத்திற்கு ஏற்ப தேர்வு செய்து வாழ முடியும்.